தங்கச்சி நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்க. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நான் எதுவும் கேட்கலையே. பப்புனுக்கு என்ன வேலை? பப்புனுக்கு கை காலை அமுக்கி விடணுமா, பேக்க தூக்கியாந்து வைக்கணுமா, குண்டிக்கு பவுடர் போடணுமா? ஆமா. இவங்க பேக்க தூக்கியாந்து நாங்கள் இறக்கி உள்ள வைக்கணுமா? பேர்த்தா வீசி விடணுமா, அப்புறம் வலிக்கிற இடத்துல பிடிச்சி விடணுமா, பின்னாடி போனா குண்டி எழுதணுமாம்மா? ஆமா. இந்த 40 ஆண்டு கால சர்வீஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதான். என்ன? இனிமேல் இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம தொழிலில் கலை தொழிலில் நினச்சி நிற்க முடியும், ஓட்ட முடியும். பிறகு ஒன்றும் தவறு இல்லை, நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன். ஏன்னா அமுக்கிற சொல்கிறாள், நான் எங்கே வேணாலும் அமுக்குவேன், எங்கெங்கே வலிக்குதோ அங்கெல்லாம் எது வலிச்சாலும் அமுக்குவேன். எங்கே வேணாலும் அமுக்க கூட, அவங்க சொல்கிற இடத்துல அமுக்கணும். அப்படிலாம் அவசியம் கிடையாது. எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் இல்லை இல்லை, கூட குறைய கை படத்தான் செய்யும். முதுகுல பவுடர் போடும்போது முதுகுல மட்டும் போட முடியுமா? குண்டிக்கு போட்டு குண்டி வரைக்கும் இறங்கத்தான் செய்யும். அதில் சங்கடப்படக்கூடாது. அப்புறம் குண்டி கழுவுனா குண்டியை மட்டும் கழுவ முடியாது, கொஞ்சம் லேசா கையை உள்ள கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும் போகத்தான் செய்யும். ஆமா, நெகத்தை மட்டும் வெட்டியிருக்க. அப்புறம் அங்கிட்டு போகுதுன்னு வருத்தப்படக்கூடாது. நெகத்தை மட்டும் வெட்டியிருக்க. அங்கிட்டு போச்சுன்னா அப்புறம் 2 ஆவர்த்தனம் வாசித்தான் எடுப்பேன். ஐயோ, அடிச்சு எடுப்பேன். நீங்க ஆவர்த்தனை வாசிக்க வேண்டாம் சொல்ல, ஆனா நெகத்தை வெட்டிட்டு வாசிக்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கிளீனா வச்சிருப்பேன். ஆனா ஒரு விஷயம், அப்புறம் நான் கழுவும் போது தானா கால் தூக்கிக்கிறோம், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கால் தூக்குமா? ஏன்னா நம்ம கை பக்குவம் அந்த மாதிரி. ஓஹோ. அப்புறம் அதை செஞ்சு விட்டேன் இதை செஞ்சு விட்டேன்னு வருத்தப்படக்கூடாது. ஓஹோ, அவ்வளோ தாப்பா நம்ம குடும்பம். இதுக்கெல்லாம் சம்மதம்னா இதெல்லாம் நான் செய்யறதுக்கு நான் ரெடி. என்ன செஞ்சுட்டாலும் கேட்டுக்குங்க, அது செஞ்சுட்டாலும் செய்யாட்டிங்கிறது அது அப்புறம் பார்ப்போம். இதுக்கு ரெடியா? இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அது ரெடி ஆயிடும். உன்னை தான் கேட்குறேன், ரெடியா? பேச்சு முடிச்சாச்சா? குண்டி கழுவி விடவா? இத்தனை வருஷமா ஒன்றும் பண்ணல, இப்போ மட்டும் பண்ணவா போறீங்க? சரி இல்லை சரி, இல்லை வர இத்தனை வருஷமா ஒன்றும் பண்ணலைங்கிறியே, நீ வந்து எத்தனை வருஷம் தான் ஆகுது? நான் வந்து ஒரு 6 வருஷம் ஆகுதுங்க. இவ்வளவுதானே? நான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க வந்து கூட வருஷம் ஆகுது. அப்புறம் இந்த 6 வருஷமா ஒன்றும் பண்ணலன்னா இனிமேலும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. சொல்லுங்க. நான் பாலியல் பலாத்காரத்தில் உள்ள போக விரும்பல. என்னை போக்சோ சட்டத்தில் வச்சுட்டா அது தப்பா போயிடும். யாரா 70 வருஷம்? 70 வருஷமா? நான் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி. தவார் சொல்லுங்க. பச்சை பிள்ளையா இருக்க, உன்னை அதனால மன்னிச்சு விடுறேன். சின்ன பிள்ளை குண்டி கழுவி விட சொன்னேன், நான் அவனை குண்டி கழுவி விட்டுருக்கேன். அப்ப நீ சின்ன பிள்ளையா இருந்த. அப்படி சொல்லுங்க. அப்ப நான் அவனை குண்டி கழுவி விட்டுருந்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. நீ வந்து எனக்கு அப்படி சின்ன பிள்ளையா இருந்த, அப்ப நான் அவனை குண்டி கழுவி விட்டேன். ஓகே சரி. இப்ப அப்படி கழுவி விட முடியுமா? முடியாது. தப்பு இல்லையா? இப்படி கழுவி விட்டா அப்புறம் எசக்கு பசக்கு அதை நடந்து போச்சுன்னா உங்க அம்மாவுக்கே அவர் கழுவி விட்டுருக்காரு. ஏய், இப்ப அதை கேட்டாங்களா? யாரு உனக்கு வேலையை பாரியா? என்ன அசிங்கத்தனம் பண்றியா நீ? உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். சரி, பொம்பளை பிள்ளையா மன்னிச்சு விடுறீங்களா? லட்சணமா வாய் அடக்கி பேசு. என்ன வாய் அடக்கி பேசுறேன்? நான் எங்க வாய் அடக்கி பேசுறேன்? இந்த வாய் அடக்கி பேசுறது கை அடக்கி பேசுறது எனக்கு ஆகாது. சரிங்களா? ஆளு சைஸ படுற கத்திரிக்காய் கை கால முடிஞ்சவங்க போட்டேன்னு வச்சுக்க, ஏறிக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஏறி அடிச்சுன்னா அருமையா இருக்கும். சூப்பரா இருக்குங்கிறாரு. அது உன் சைஸ்க்கு. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஏத்திட்டு பேசாதீங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட சும்மா வாய் அடக்கி பேசுறேன், கை அடக்கி பேசுறேன். எதுக்கு நான் வாய் அடக்கி பேசுறேன்? ஆம்பளை பேசுவேன், ஆம்பளை பொம்பளையும் தான் பேசுவேன். என்ன வேணாலும் நானும் தான் பேசுவேன். பேச பிறந்தவன் ஆண்மகன், பேச பிறந்தது பெண்மகள். அடங்கி போறவதான் பொம்பளை, அடங்கி போறவதான் ஆம்பளை. ஆள பிறந்தவன் ஆண்மகன் தானே, ஆள பிறந்தது பெண்மகள்னு சொல்லி வச்சிருக்காங்க. வாய் பேசினா உன்னை வாயாடி சிரிக்கும்யா. எந்த ஆம்பளைவாது வாயாடி சிரிக்கன்னு சொல்லியிருக்கானா? வாய் இருந்தா வாழ சொல்லு, வாய் இல்லைன்னா வந்துட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க பொம்பளை பிள்ளைக்கு. உன்னை இப்ப நான் கேட்டனா, வெத்தலையை போட்டமா மூடிட்டு உட்கார்ந்தவன உட்காரு, அவ பேசால அவளுக்கு தெரியாது. நீ என்ன அவளுக்கு எடுப்பு துடுப்பா? நீ பிச்சு மாமா மாமா சாமான் தெரிச்சு போக. மாமானுக்கும் சாமான் தெரிக்கும், உனக்கும் சாமான் தெரிக்கும். யாருக்கு தெரிக்குன்னு பாக்கலாமா? பொம்பளை பிள்ளை ஒரு ஆண்மகனுக்கு மரியாதை கொடுக்க பிள்ளைக்க மரியாதை கொடுக்கணுமா? எந்த ஆம்பளைங்க பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்குறீங்க? என்ன நாங்க உங்களுக்கு அப்படி தீபத்தை கொளுத்தி அப்படி கல்யாணம் பண்ணி அடிக்கணுமா? நான் கேக்குறேன், சொல்லு. என்னங்க நக்கல் பண்றீங்க? ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா ஆம்பளை? பெண்களை கண்களா மதிக்கிறவன். ஓ, ஆனா பெண்கள் எங்களை அப்படி மதிக்கணும். பெண்களுக்கு நான் எப்பயுமே பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் உதாரணத்துக்கு இந்த இடத்த வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பெண்கள் பின்னாடி போய் உட்காரலையா? ஏன் உட்கார்ந்திருக்கா? ஏன் உட்கார்ந்திருக்காங்க? அவங்க ஏன் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க உனக்கு தெரியுமா? ஏன்?
எந்திரிச்சு போனால் சத்தம் இல்லாமல் அப்படியே அங்கிட்ட எந்திரிச்சு போயிடலாம். என்ன முன்னாடி உட்காந்தோம்னாக்கா 4 பேர் பாப்பாங்க அங்கே இருக்காதே அங்கிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்படியா? கணக்கெல்லாம் எனக்கு தெரியும். நீ கதையெல்லாம் என்கிட்ட விடாத. கதையெல்லாம் நான் விடலாங்க. உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமாக நட, அதுதான் உனக்கு நல்லது. இப்படி பேசுனீன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். என்ன போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன்னா வருது, வியாழக்கிழமை வருது, இல்ல பசு கிடைக்கலன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட வருது. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ இவங்க நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்க போல இருக்கே. போயிட்டு புதன்கிழமை திரும்பினா நீ டூர் போயிட்டு வரது கேட்கல. அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பி வச்சு பிழைக்க மாட்டாங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? உன்னையெல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை உரசி விடுவா. அதெல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல மருமக தான் மாமியாரை போட்டு வச்சு செய்யறாங்க தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம் தான், இந்த காலத்துல இல்ல. குடும்ப குத்து விளக்கே உன்னை போற குடும்பம் பொழுதுதான் தலைக்கும். மாமியாரை வச்சு சரியா? ஆமா. இந்த காலத்துல பெண்கள் அப்படிதானே இருக்காங்க. அப்படி இருக்க கூடாது. ஏன் ஒன்னு தெரிஞ்சுக்க. ஆம்பளை கூட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? உங்களுக்கு 16 முழம். 16 முழம் என்னது? எங்களுக்கு 4 முழம் தான். ஏன் மாமா என்னது 16 முழம்? எங்களுக்கு 4 முழத்தை வச்சு தான் பண்ணணும். அட 4 முளை வேட்டி இருந்தா ஒரு ஆம்பளை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவேன். ஓ அப்படி சொல்றீங்களா? உங்களுக்கு 16 முளை சேலை வேணும். நல்லா தெரிஞ்சுக்க. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆண்மகன் தான். சரி. ஆனா பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? கோடினா என்ன? கோடினா என்ன தெரியாதா? கோடினா புது துணி. ஓ புது துணியா? அதான் கோடி துணி. தெரியாது எனக்கு. அந்த கோடி துணிங்கிறது எது வரைக்கும் தெரியுமா? எதுங்க? ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான். சரி. அப்படி தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாச்சுன்னா அது பழைய துணி தான். ஓ குமரின்னு உன்னை சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். ஆமா. அப்புறம் உன்னை கழட்டு முட்டைன்னு முளை தள்ளிவிடுவாங்க. நாங்க அப்படி அல்ல. அப்புறம் 80 வயசுலயும் நரச்ச மேசியை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோச்சாதவர்களே, நல்ல தீர்ப்பை வழங்க. ஆர்டர் 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 ஆர்டர். கோழி எடுத்தாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல கிடையாது. ஏன் கிடையாது? அந்த காலத்துல தான் அத்தா தண்டியா இருக்கும். ஒன்னும் எது? மீசைய சொல்றேன். மீச 10 பிள்ளை 20 பிள்ளைன்னு பெத்து போட்டாங்க. இந்த காலத்துல எப்படி பெத்து போட்டது யாரு? நீங்களா நாங்களா? அப்புறம் என்ன எங்களை சொல்லிட்டு இருக்க? பெக்க காரணம் யாரு? அது விஷயம் தெரிஞ்சுக்க. இப்பவும் சொல்றேன், 99.4% ஆம்பளை கிட்ட எப்பவும் குறையே கிடையாது. குறை கிடையாது. பொம்பளை பிள்ளைகிட்ட தான் குறை இருக்கான். ஒரு 1/4% வேணா ஆண்மங்களை சொல்லலாம். அது ரொம்ப ரேர். 100ல் ஒருத்தன் 1000 தான். ஆனா பொம்பளை கிட்ட தான் குறை இருக்குமே தவிர ஆண்மகன்ட்ட குறை வராது அப்படின்னு சொல்றீங்க. நிலத்துல தான் குறை இருக்குமே தவிர விதையில குறை வராது. விதை நல்ல விதை தான். விதைக்கிற மண்ணு ஒவட்டு மண்ணா இருந்தா மசரு கூட முளைக்காது. நல்ல மண்ணா இருந்தா விதைக்கிற விதை தாராளமா எங்க விதைச்சாலும் விளையும். அது காரணம் விதை எங்களுது, மண்ணு ஒண்ணுது. இதான் பூமியும் பெண்ணும் ஒண்ணு. அதைத்தான் பூமி தாயிடான்னா உன்னை தெரிஞ்சுக்க. இவ்வளவு வாய் பேசுறீல்ல? சரி. இப்போ ஒரு ஆண்மகன்ட்ட போட்டி போட்டு நீ ஜெயிச்சிருவியா? ஏன் ஜெயிக்கலாமே, ஏன் ஜெயிக்க முடியாதா? வாய் பேசலாம். ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்னு வாய் பேசலாமே தவிர சரி வாழ்க்கைக்கு சரியா வராது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்போ இந்த மேடையில நீ என்னைய போட்டி போட்டு ஜெயிச்சிருவியா? ஜெயிக்கலாமே. ஜெயிக்கலாங்க. மாற்று கருத்து இல்லையே? இல்ல. நான் என்ன செஞ்சாலும் செய்வியா? செய்வேனே. மாட்டிக்கிருவேன். இல்ல மாட்டிக்க மாட்டேன். சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் செஞ்சிருவேன். சொல்லுங்க. இல்ல செஞ்சிருவேன். நான் செய்யறத நீ செஞ்சு விட்டீனா உனக்கு நான் பொண்டாட்டின்னு இந்த மேடையில எழுதி தரேன். எப்படி எழுதி தரேன்? நீங்க செய்யறத நான் செஞ்சுட்டா உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன். நீங்க பொண்டாட்டின்னு எழுதி தரீங்களா? ஆமா. சரி. நான் செய்யறத நீ செய்யலைனா நீ எனக்கு பொண்டாட்டின்னு என் கூட வரணும். சம்மதமா? இல்லையே, இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி. சாதகமா தான் இருக்கு. அதுதான் நம்ம வேலை. எது செஞ்சாலும் எனக்கு சாதகமா தான் செய்வேன். தவிர சாதகம் என்பதே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் சாதகம். நீங்க பிளான் பண்ணி ஒண்ணு செய்யறீங்க. பிளான் பண்ணி தான் செய்வேன். நீ மட்டும் என்னை ஜெயிச்சு விட்டினா விடு, ஓம் பேச்சுக்கே வர்றேன். சரி. இந்த கொட்டகையில இது மேல தூக்கு போட்டு முதல்ல உங்க ஒப்பேன் துர்ராஜி தொங்குவேன். அவன் காலை பிடிச்சி நான் தொங்குவேன். என்ன இதுக்கு நான் தொங்குறேங்கிறேன்? போட்டி உங்க 2 பேருக்குல. நீ ஒரு ஆண்மகன் தானே? ஆமா. ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகன் துணையா வர மாட்டியா? கண்டிப்பா வருவேன். நீங்க தொங்குங்க, உங்க காலை பிடிச்சி நான் தொங்குறேன். என்னைய கொள்ள திட்டம் போடுறியா நீ? சரி, ஜெயிச்சு முடியா? ஜெயிக்கலாங்க. நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் இந்த பேண்ட் சட்டையை கலட்டி தூர எரிஞ்சிட்டு
ஒரு முளை துண்டை கோமணம் கட்டி ஐயனார் கோயிலை 36 ரவுண்டு அடிச்சு வருவேன். உனக்கு பொம்பளை பிள்ளைங்கனால ஒரு சலுகை தர்றேன். என்னது? இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன். துண்டு தேவையில்லை. துண்டு தேவையில்லை. உனக்கு ஒரு கர்ச்சீப்பு போதும். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆட்டை மறைக்கணும் அவ்வளவுதானே. அப்படின்னா மாஸ்க் போதுங்க. ஒரு கர்ச்சீப்பு தர்றேன், அதை தொங்க விட்டு ஐயனார் கோயில 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. யோ போயா உன் நாடத்துக்கு வந்தது போட்டு ஜெயிக்கிறோம். நீல எனக்கு ஹலோ ஏன் உள்ள போச்சு? நீங்க என்னமோ ஒரு மூல கோமலங்கிறியா? அது எதுவுமே இல்லாம போறது. ஐயா நீங்களே எடுத்து கொடுப்பீங்க போலயே. கிடையாது, நானே எடுத்துக்கிருவேன். என்ன வேணாலும் செய்யலங்க, அதுக்காண்டி இதை போய் செய்ய முடியுமா? ஏதோ செய்யணும்னு இருக்குல்ல, முடியாதுங்க. அங்க நிக்கிறேன் ஆம்பளை. சரி அம்மா சரி, அப்ப இன்னும் நான் சொல்லவா ஒண்ணு? நீங்க செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். சரி, அப்ப நான் செய்யறத உங்களால செய்ய முடியுமா? நீ எதை செஞ்சாலும் செஞ்சு விடுவேன். எதை செஞ்சாலுமா? வேணாம், போட்டி போடாதீங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட என்னைக்குமே போட்டி போடாதீங்க. நான் தைரியமா போட்டி போடுவேன். தோத்து நிக்கும் போது அவமானப்பட்டு போயிருவீங்க. ஓத்து நிக்குமா பாத்துக்குறோம். அப்பா ஜெயிச்சிருவீங்களா? சத்தியமா? சத்தியமாக. அப்பா செஞ்சிருவேங்கிறாரு. நிபந்தனை சொல்றாரு. செய்யலாமா? என்ன? சரி, அப்ப பொம்பளை பிள்ளை 10 மாசம் பிள்ளை சம்மந்து பெத்து எடுக்கிறோம். 10 மாசம்லாம் வேணாம். இந்த மேடையில இப்ப 5 நிமிஷத்துல ஒரு பிள்ளை பெத்து காட்டுங்க. நீங்க ஆம்பளை ஒண்ணு அந்த புள்ள பக்கறதான் சொல்லுவீங்களா? புள்ள பக்கறது பொம்பளை தானே எல்லாருக்கும் தெரியும். ஆமா, போட்டியில ஒண்ணு நீங்க தானே எதை வேணாலும் செய்யலாம் சொன்னீங்க. அதுக்காக போட்டிக்கு எதை செய்யலாம்னு கணக்கு இல்லையா? ஹலோ, நீங்க தானங்க சொன்னீங்க கோவணம் கட்டி போறது ஆம்பளை தானே எங்களுக்கும் தெரியும். ஏன் பொம்பளை கோவணம் கட்டினது இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லு. நான் கேக்குறேன், கட்டினது இல்ல. பொம்பளை கோவணமே கட்டினது. ஆம்பளை பிள்ளை பெத்ததுல நீங்க சொல்லுங்க. ஆமா, அது புராண காலம். அது வேற, இது வேற. இப்போ இதுதான் பிரச்சனையா? ஆமா. இந்த மேடையோட யோசிச்சு பந்தயத்துல இறங்க. என்னது இன்னைக்கு அரியரன்னு ஒருத்தர் மேடையில் நிக்கிறாருன்னா யாரு காரணம்? எஸ்கே மணி காரணம். ஐயா, அவர் அட்வான்ஸ் கொடுத்து கூட்டி அந்த கேட்கல. சரி, இந்த பூமிக்கு வர்றதுக்கு யாருங்க காரணம்? பூமிக்கு வர்றதுக்கு காரணம் எங்க ஆத்தா தாய். அப்புறம் அப்புறம் எங்க அப்பா என்ன மணி ஆடிட்டா உட்காந்துருந்தாரு. உங்க அப்பா வேலை முடிஞ்சோடனே துண்டை வரி தோல்ல விட்டு போயிருப்பாரு. அப்புறம் துண்டை தோல்ல விட்டாம அங்கனே உட்காந்து விஷயம் எடுத்து வீசிக்கிட்டே இருப்பாரு. சாப்பிராணியோட அப்பா சௌரியம் பேச்ச பாரு, பேச்சு நீங்க எடுத்து பேசுறீங்க. சரி விடுங்க, இதை செய்ய முடியல. இருங்க இன்னொன்னு இருக்கு. அதை செஞ்சிருவீங்களா? இதையே வச்சுக்கிறோம். இதையே புள்ள பெக்கணும்ன்ற நான் பெக்கிறேன். பெக்கிறீங்களா? மாட்டேன்னு சொன்னா தானே பேச்சு. இந்த மேடையில இது என்ன ஊரு? தேனூர். ஊரே தேனூர். தேனூர்ல தேளூர் கிராமத்துல. சரி, நான் பந்தயம் கட்டி சொல்றேன். நான் புள்ள பெக்கிறேன். பரவாயில்லங்க, மறுக்கல. பரவாயில்ல, நான் புள்ள பெக்கிறேன். சரி, நீ எனக்கு புள்ள விடுவா. போடா, நீ போயிட்டு கௌசல்யா கூட்டிட்டு வா. எதுக்கு? அது எனக்கு புள்ள கொடுக்கட்டும். அது அதுக்கு புள்ள கொடுக்கட்டும், நீ எனக்கு புள்ள விடுவா. ஆயா படுக்கவா? ஆடி மாசம் விரதம் போய் உங்க சித்தியை கூட்டி வா. அதெல்லாம் பேச்சல. நான் புள்ள பெக்கிறேன், எனக்கு புள்ள விடு. படுத்துக்கா, குடிச்சுக்குவா. இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதனால படுத்துக்கா, குடிச்சுக்குவா. இதுல ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இருக்கா? ரெண்டு? ஐயா, ரெண்டு இல்ல, ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? நான் உங்களை மாசமாக்க மாட்டேன். ஆல்ரவுண்டுக்காரன் உங்களை மாசமாக்கணும். நீங்க பிள்ளை பெக்கணும். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு தான் போட்டி. ஆம்பளைக்கு போட்டி. சரிங்க, எனக்காக எங்க அப்பா போட்டி போடுவாரு. குழந்தை சுமக்குறிய எந்த வழியில பெப்பிய? ஆமா, யாரு? நீங்க தான். என்ன கேக்குறியா? எந்த வழியிலயா கேக்குற கேள்வி பத்தியா? நேரா அப்படியே தொண்டி வழியா போய் பெத்துட்டு நான் பாட்டுக்கு அப்படியே காரைக்குடி போயிருவேன். ஏங்க, முதல்ல உங்கள்ட்ட கர்ப்பப்பை இருக்கா? அட, உங்கள்கிட்ட கருப்ப பயிர் தான், என்கிட்ட மஞ்சள் பயிர் கூட இல்லாம போயிடும். பிள்ளைக்கு எதுல பால் கொடுப்பீங்க? நீ எதுல கொடுப்ப? சிரிக்காத. நீ எதுல கொடுப்ப? எதுல கொடுப்ப? வா சொல்லு. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கு. விடுங்கெல்லாம் சொல்லாத. நீ எதுல கொடுப்ப? எதுல கொடுப்போம்? பால் எங்க கொடுக்கணுமோ அங்கதான் கொடுக்கணும். பால் பாட்டில கொடுப்பேன். சட்டையை கழட்டினா உன்னே காட்டில நான் தான் ஜெயிச்சிருவேன். தெரிஞ்சுக்க. புள்ள உங்ககிட்ட தான் ஏமாந்து போகுமே தவிர என்கிட்ட ஏமாந்து போகாது. அது உண்மைதான். சிங்க அது உண்மைதான். அப்புறம் அது விளையாட்டு பேச்சு போயிட முடியுமா? சரி, இன்னொரு விஷயம் என்ன செய்ய முடியுமா? கண்ணை மூடி காலை விரிச்சு நில்லுங்க. கண்ணை மூடி காலை விரிச்சு நில்லுங்க. எதுக்கு நீ கண்ணை? நான் செய்யறத நீங்க செய்யணுங்க. கண்ணை மூடுறது சரி, காலை விரிச்சு நில்லுங்க. நீங்க காரியம் இல்லாமலையா சொல்றேன்? இவ்வளவுதானே? இவ்வளவு விரிச்சா போதுமா? நல்லா விரிங்க. இவ்வளவுதான் விரிக்க தெரியுமா? நல்லா விரிங்க.
ஒரு சப்பதுமா போதும். கண்ணை முடுங்க. என்ன வரைக்கும் வா போதும். கண்ண முடிக்கவா இப்போ நீங்க என்னமோ லேசா தட்டுன மாதிரி இருக்கீங்க. கண்ணை முடிங்க. என்ன என்னவா? ஓ நான் பண்ணதை பண்ணியா? ஏய் நான் தான் கண்ண முடியுதானே, எனக்கு என்னன்னு தெரியும். நீ காலை விரிச்சு நில்லுமா. இருடா இருடா நீ போக முடியாது. ஏய் கண்ண மூடி நிக்க சொன்ன. சரி நீ என்ன பண்ணீன்னு எனக்கு எப்படி தெரியும்? சப்ப கண்ணை திறந்து நிக்கிறீங்களா? பண்ணி காட்டுறேன். அப்படியாவது சொல்லு. சரி கண்ணை திறங்க. அப்படி சொல்லு. ஹலோ இப்போ இதை நான் செய்யணுமாக்க? சரி வா இன்னைக்கு இவர் செய்ய போறா. நீங்க செய்யாம விட மாட்டேன். வாடா, இது ஒரு பெரிய மேட்டராடா. காலை விரி, நல்ல விரி. அப்பா பாவாடை வேற டைட்டா இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, பாவாடை அவுத்து போட்டு வரேன். அவுத்து போட்டு விரி. நான் உள்ள போகலைன்னா என்னன்னு கேளு. நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அப்படி செய்வேனா? சரி சேர கொண்டா. போடு. வாமா, இது வா. ஏன் இது வா. அதெல்லாம் ஒன்று உட்காரு. உடக்கல் நல்லா பாடு தூக்க. தூக்கு சொல்றேன். பாடு தூக்கு நல்லா. காலை வெறி. ஏமா என்ன பண்ண போறீங்க? நான் எப்படியோ உள்ள போகணும் அவ்வளவுதானே. காலுக்குள்ள அடியில உள்ள போனா எதுக்குல? நீ எதுக்குள்ள போன? காலுக்குள்ள தான். இப்போ உனக்கு காலுக்குள்ள போகணும் அவ்வளவுதானே. போகுதா? ஹலோ அது என்ன சொல்லிட்டு நான் போனான்னா என் தம்பி போனான்னா எவனா ஒருத்தன் போவேன். உனக்கு என்ன பிரச்சனை? யாருமே போக வேணாம், விடுங்க. அங்க வா. அப்பா சாமி சின்ன பிள்ளையா இருக்க. சரி நான் எனக்கு அந்த ஆசையா தான் இருந்துச்சு. என்னது ஆசையா இருந்துச்சு? உள்ள போய் வரலாம். சரி பரவாயில்ல விடு. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பாக்குறீங்க. தொழில் பண்றியா? ஆமா. கம் ஆன் டெல் மீ. சொல்லட்டுமா? எழுந்து பள்ளுவோம் புடிச்ச கச்ச வந்த பள்ளுவோம் இது தேன துயினுக்கு பள்ளுவோம் எல்லாரும் எத்தனையோ பேருக்கிட்ட எழுந்து பள்ளம் பாத்தியா? கைக்கு எதற்குமா நீ கழிச்சு பார்த்தா ஓட்டமோ இருக்குதா? எழுந்த பழம். நீங்க என்னங்க? என்ன பழம்? இழந்த பழம். அந்த உருண்டை உருண்டை இருக்குமே. ஆமா. உள்ள கூட கொட்டை இருக்குமே. ஆமா. அவக்கு நான் புழுத்தலுமே தானே. என்னது? நமக்கு நான் புழுத்தலுமே. இழந்த பழத்துல புழு தள்ளலாம். புழு தள்ளுமா? ஆமா. ஆமா புழு இருக்குமோ? சரி. அதனாலதான் மொச்சை கொட்டையும் இழந்த பழத்தையும் இருட்டுல தான் சாப்பிடணும்பாங்க. ஓ வெளியே பார்த்தோம்னா சாப்பிடறதுக்கு மனசு வராது. ஓ அதனாலயா? இருட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தின்னு விடணும். அதெல்லாம் கணக்கு இருக்கு. சரி. இழந்த பழம் விற்க வந்து உங்க அம்மா அவரு கோவம் வந்துரும். அவங்க அம்மாளா பெரியம்மாளா? அம்மாச்சி. அம்மாச்சியா? அம்மாச்சி. உன் வயசுக்கு ரொம்ப வேகமா இருக்க. கையோட வந்துடும். அடிக்க கூடாது, அடிக்கணும். சரி நீ நான் அடிச்சு பிச்சு போட. அந்த பய அப்படி பய. உனக்கு என்ன வேணும்? ஆடணுக்காரு அப்பா வேணும். பைத்தியம். ஏன்? அப்புறம் தாத்தே வேணும். தாத்தாவா? உங்க அம்மாச்சி கையவரு. ஓ நீ சம்மந்தம் இல்லாம அப்பாங்கிற. அப்ப இனிமே நான் தாத்தான்னு கூப்பிடணுமா? சரி இனிமே அப்ப நான் தாத்தா. உங்க சித்தி தான் அவரை அப்பான்னு கூப்பிடுவா. ஏமா டேய் நீ அப்பான்னு கூப்பிட்டா அவளும் அப்பான்னு கூப்பிடு. அவர் என்ன வேணும்? நீங்க என்ன வேணும்? தாத்தா தானா? நாங்க ரெண்டு பேரும் தாதா. ஓ தாதா இல்ல தாத்தா.
ஃப்ரண்ட் வரணும், நீ ஃப்ரண்ட் வரணும். நான் பேக் போமா, நீ பேக் போகணும். ஐயோ, அங்கிட்டு இல்லடா. இன்னும் என்ன இந்த விளையாட்டு தெரியாம இருக்க? இன்னும் கொஞ்சம், இன்னும் பக்கம். என்ன நாக்கு தான் தள்ளுது? நாக்கு தான் தள்ளுது, அது தள்ள மாட்டேங்குது. நானே சும்மா நிக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிருக்க? அதான் கிளம்பல போ. மைக் அங்க இருக்குங்க. அதை பார்க்கணும், முகத்தை பார்த்தேன். ஹரிதரணி, சொல்லுங்க. ஹரிதரணி, ஓ, உன்னை பார்க்கல எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சு போச்சு. பிடிச்சு போச்சா? என்னன்னே தெரியல, அப்படி உங்களுக்கு பேப்படியா பிடிச்சுக்கிருச்சு. பேப்படியா பிடிச்சிருச்சா? அப்ப பிசுடா. பேபி குயிக்கா? உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா? எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, நீயே ஆள் கிடைக்காதுன்னு அலைஞ்சிருக்க. இல்லை சரின்னு ஒத்துக்கிட்டியே, அதுக்காக சொல்ல போகிறேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா என்னது? உன்னை நான் காதலிக்கிறேன். காதல்? யா, காதல் என்பது பொது உடைமை. காதல்ங்கிறது ஆ, அது ஒரு மாதிரி என்னது? அது ஒரு மாதிரினா வடிச்சலஞ்சி மாதிரி, என்னது? மூக்குச்சளி மாதிரி இருக்கும். சீ, கர்மம். அப்புறம் கேட்டுக்கு இருக்க காதல். காதல் என்பது இரு மனமும் ஒரு மனமாக கோமணம் இல்லாமல் சேர்வது. கோமணம் இல்லாமலா? இரு மனமும் அம்மனமாக. உன்னை நான் எப்படி எல்லாம் நினைத்திருக்க தெரியுமா? சொல்லட்டா? இப்ப சொல்றேன் பாரு. பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாலே. பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாலே. கண்டவுடன் காதலே கொண்டாட நீரிலே நாட்டியாகிடும் நாள் எப்போது, நாட்டியாகிடும் நாள் எப்போது. கண்டவுடன் காதலே கொண்டாட மீனிலே பெண்ணாட்டியாயிருந்தோம் எப்போது, பெண்ணாட்டியாகிடும் நாள் எப்போது. கட்டுபடியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுபடியாகலே காதல் தரும் வேதனை. தங்க சிலை போல் வந்து மனசை கொதிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை கொதிக்க விட்டாளே. கட்டழகி பொன்னான பொட்டழகி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி. கட்டாத கட்டழகி பொட்டாத முட்டழகி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி. தின்னாடு தவிக்கிறேன் தினம் தினம் நான் துடிக்கிறேன், தின்னாடி தவிக்கிறேன் தினம் தினம் நான் துடிக்கிறேன். தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாள். பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாள். உங்களோட காதல் நீங்க சொல்றீங்க, என்னோட காதல உனக்கு எப்படி தோணுது? என்னோட காதல் நான் சொல்லட்டுமா? காலரா காதல் சொல்லவா? சொல்ற, என்ன தோணாலும் சொல்லு, எதை தோணுனாலும் சொல்லு. அப்படியா?
காதூரம் லோலாக்கு கதை சொல்லேதம்மா காத்தாடும் மீளாக்கு என்ன பின்னேதம்மா காதோரலாக்கி கதை சொல்லுதம்மா காத்தாடும் மீளாக்கு என்ன பின்னேதம்மா முகத்தே காக்கையிலே நீ முகத்தே நான் மறந்தேன் காதூரம் லோலாக்கு காத்தாடும் மீளாக்கு என்ன பின்னேதடி காதோரலாக்கி கதை சொல்லுதடி காதோரலாக்கி விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு வானவில்ல விலை கொடுத்து வாங்கிடத்தான் காற்றிருக்கு நீ கூடவே போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஈலை என்னாலும் நான் இஷ்டம் போலே அள்ளிக்கட்டு நீ வரும் பாதையை பார்த்திருந்தேன் நான் ஒரு வண்ணம் நான் வளர்ந்தேன் காதோரலாக்கி கதை சொல்லுதடி காத்தாடும் மீளாக்கு என் பின்னேத